நாம் ஏற்கனவே அனுமதி பத்திரங்களை வழங்கியது எவரேனும் ஒருவர் தமது அகழ்வு பணிகளை முன்னெடுக்க தேவை என்று குறிப்பிட்டால் அதனை நாம் சென்று பார்வையிட்டு அனுமதி பத்திரங்களை வழங்கினோம். இப்போது அவ்வாறில்லை. 2 வருடங்களுக்குள் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க வேண்டும். எமது தரப்பில் தான் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும். නිවැරදි කිරීම කීපයක් ගැන හරි මම ඇහුවේ දැන් ගවේෂණයක් කරන ආයතනයක් ඇවිල්ලා දැන් අපි දන්න විදිහට நான் கேட்ட விடயம், ஆய்வுகளை முன்னெடுப்பதற்காக நிறுவனம் ஒன்று வந்து 1 லட்சம் ரூபாய் கட்டணத்தை செலுத்தினால் அது வருடாந்த கட்டணமா அல்லது மொத்த தொகையா? அனுமதி பத்திரத்துக்கான தொகையை வருடாந்தம் செலுத்த வேண்டும். அந்த நிறுவனத்துக்குள்ள லாபம் என்ன? ஏற்கனவே 10 வருடங்கள் இருந்தது. இப்போது 5 வருடங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. 5 வருடங்கள் சென்றாலும் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதை எங்களால் காண முடியவில்லை. அதன் உண்மையான நிலைமை, இந்த அனுமதி பத்திரங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் அதனை சந்தைப்படுத்துகிறார்கள். ගවේෂණයෙන් එන්නේ ඩේටානේ. එයාලගේ ප්‍රොෆිට් එක තමයි ඩේටා ටික. ඔබතුමාලා මේ ඩේටා ටික ගන්නවද? අපිට කරන ප්‍රසන්ටේෂන් அந்த இடத்துக்கு தான் எங்களுக்கு பிரச்சனை உள்ளது. ஆய்வுகள் ஊடாக தரவுகள் பெறப்பட்டு அந்த தரவுகள் தான் அவர்களின் லாபம். நீங்கள் அந்த தரவுகளை பெற்றுக் கொள்கின்றீர்களா? තමයි ඇත්තටම අපි නිවැරදි කරගන්න ඕනේ. අපි තමයි මේක කරන්න ඕනේ. எங்களுக்கு முன்வைக்கப்படும் தெளிவுபடுத்தல்களின் போது முன்வைக்கப்படும் தரவுகளின் உண்மைத்தன்மையை நிரூபிப்பதற்கான வாய்ப்பு குறைவு. அதனைத்தான் நாம் சரிபார்க்க வேண்டும். අපි සතුව තමයි ලංකාවේ විශාලතම ගවේෂණ බලපත්‍රය තියෙන්නේ. கூகுள் தேடுபொறியில் சென்று பார்வையிட்டால் உங்களுக்கு தெரியும். ஆய்வுகளுக்காக அனுமதியை பெற்றுள்ள நிறுவனங்கள் தான் இணையதளங்களில் தங்களிடம்தான் இலங்கையில் மிகப்பெரிய அகழ்வுக்கான ஆய்வு அனுமதி உள்ளதாக குறிப்பிடுகின்றார்கள். அகழ்வு தொடர்பில் குறிப்பிடுவதில்லை. அதனை சந்தைப்படுத்தி முதலீட்டாளர்களை அவர்கள் தேடுகிறார்கள். නැත්ති කියන අහන ප්‍රශ්නෙට උත්තරයක් දීලා තියෙනවා එම කැණීම් බලපත්‍ර වෙනත් ආයතන සඳහා වැඩි මිලකට අලෙවි කිරීම කියලා.